இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். எபேசியர் 4 அதிகாரம் 3 சொல்லுகிறது, சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். பிரியமானவர்களே, இதோ வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியில ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். நம் அநேக சரீரங்கள் வேறு வேறாக இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் ஆவியிலே ஒருமனப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். சபையிலும் நம் குடும்பங்களிலும் நாம் சமாதானத்திற்கு ஏதுவான வார்த்தைகளை பேசவும், சமாதான நடவடிக்கையில் ஆவியில் எளிமையுள்ளவர்களாரும் இருந்து அதை காத்து கொள்ளும்படி நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா நம் சமாதானத்தை குலைக்கவும், பிரிவினையை உண்டு பண்ணவும், பிரச்சனைகளை உண்டு பண்ணவும், ஆவியை கெடுப்பதற்கும் அநேகர் இங்கு நம்முள்ளே வரக்கூடும். அநேகர் பிரச்சனைகளை எழப்பண்ணக்கூடும். அநேகர் உனக்கு விரோதமாக எழும்பி சபையிலும் குடும்பத்திலும் அநேக பிரிவினைகளையும் சமாதான குலைச்சலையும் ஆவியை கெடுக்கிற விஷயத்திலும் வந்து தலையிட்டு அதிலே குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடும். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்போ நம்ம ஆவியிலே எளிமையோடு கூட சமாதான குலைச்சல் இல்லாதபடிக்கு ஒருவரில் ஒருவர் விட்டு கொடுத்து அந்த ஆவியிலே ஒருமனப்பட்டவர்களாய் நாம் கேட்கும்போது அங்கே தேவன் இறங்கி அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வார். அந்த இடத்துல சமாதானத்தை உண்டு பண்ணுவார். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவர் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே நாம் சமாதானத்தோடு கூட விட்டு கொடுத்து நடந்து கொண்டு ஆவியிலே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும்போது அவர் உன்னை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஜாக்கிரதையோடு கூட நடந்து கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த நாட்களிலே கூட இருந்து சமாதானத்தோடு காத்துக்கொள்வார். ஆமேன்.